ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்ஏசிபி, அதாவது மாடிஃபைடு அஷ்யூர்டு கேரியர் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துற வகையில கொண்டு வந்தாங்க. சிவில் எம்ப்ளாயா இருக்கட்டும், இல்ல ஆர்மி சர்வீஸ் பர்சன், அதாவது ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி எதுல ஒர்க் பண்ணியிருந்தா கூட இந்த எம்ஏசிபி அப்படிங்கறது வந்திருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இல்ல, இதன் மூலமா சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன்ல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், இது கிடைப்பதற்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன இருந்தா இது கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்ஏசிபி அப்படின்னா இந்த 4 எழுத்து இப்ப அதிகமா பேசப்படுறது இதுதான். ஒருத்தர் சிப்பாய் ரேங்க்ல தான் வந்திருப்பாங்க. அவர் கேட்டாச்சுன்னா நான் எம்ஏசிபி நாய்க்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் எம்ஏசிபி ஹவுல்தார்னு சொல்லுவாங்க. சில பேர் எம்ஏசிபி நாய்க் சுல்தார்னு சொல்லுவாங்க. சிப்பாய் ரேங்க்ல வந்தாலேவும் இதை முன்னாடி ஏர்லியரா பென்ஷன் வந்தவங்க கூட இன்னும் குழப்பமாவே இருக்காங்க. அதனால இது எம்ஏசிபி அது எங்களுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்கள் நிலவி வந்திருக்கிறதுனாலதான் இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம். இந்த எம்ஏசிபி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மாடிஃபைடு அஷ்யூர்டு கேரியர் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய சுருக்கத்தை தான் நம்ம எம்ஏசிபி அப்படின்னு சொல்றோம். இந்த எம்ஏசிபி அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஒருத்தருக்கு ப்ரமோஷன் சரியான டயத்துல கிடைக்கவில்லை என்றாலும் அவருக்கு சம்பளத்தினுடைய அடிப்படையில அவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் இந்த எம்ஏசிபி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுல இதன் மூலமா சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கும், பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி ஆர்மி பர்சனுக்கும், சிவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற சிவில் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த எம்ஏசிபி அப்படின்னு இதுக்கு முன்னாடி, அதாவது 2008க்கு முன்னாடி பென்ஷன் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த மாதிரி அவங்க நார்மலா சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. சிப்பாயா வந்திருப்பாங்க, இல்ல லேன்ஸ் நாய்க்குல வந்திருப்பாங்க, இந்த மாதிரி நாய்க்குல இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. நாய்க்குல ஹவுல்தார்ல பென்ஷன் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் எஃபெக்டா கிடையாது. அதுல இது எப்ப சொல்லியிருக்காங்கன்னா 2008ல தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல இது மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ராணுவத்துல வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய ரேங்க் சிப்பாயாவே இருந்தா கூட 8 வருஷம், 16 வருஷம், 24 வருஷம் அப்படிங்கிறத அந்த வருஷத்தினுடைய சர்வீஸினுடைய அடிப்படையை வச்சு அந்த சம்பள உயர்வு கொடுக்கப்படுது. அதுக்கு தான் அந்த எம்ஏசிபின்னு சொல்றோம். அதுல இது 2009ல எம்ஏசிபி என்றால் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்ப்போம். 2009ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் அந்த எம்ஏசிபி அப்படிங்கிறது. முதலே சொன்னது மாதிரிதான் ரேங்க் உயர்வு இல்லாவிட்டா கூட பே லெவல்ல உயர்வு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இது. சிவில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இது 10 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு போகும். உதாரணத்துக்கு அவங்க ஜாயின் பண்ணும் போது என்ன ரேங்க்ல இருந்தாங்களோ அதே அடிப்படையில 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சிவில் எம்ப்ளாயர்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த எம்ஏசிபி கூடுதலா வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆர்மியில வேலை பார்க்கறவங்களுக்கு, அதாவது ஆர்மி பர்சனல், முப்படையை சேர்ந்தவர்கள், அதாவது ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே எவரி 8 இயர்ஸுக்கு ஒரு தடவை இந்த பே லெவல் ஹைக் கொடுக்க வரா சேர்ந்துடும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஜாயின் பண்ணும்போது ஒருத்தர் சிப்பாய் ரேங்கிலே போய் ஜாயின் பண்றாருன்னா அவர் 8 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய ரேங்க் சிப்பாயாவே இருந்துச்சுன்னா கூட எம்ஏசிபி 1ன்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ஏசிபி 1ன்னு சொல்லலாம், இல்லாட்டி இதை எம்ஏசிபி நாய்க்குன்னு சொல்லலாம். அவர் மேலேயும் அதே மாதிரி கண்டினியூ பண்றாரு, 16 வருஷம் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு எம்ஏசிபி 2 கிராண்ட் ஆயிடும், சாங்ஷன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ என்ன அவருடைய எம்ஏசிபி ஹவுல்தாருடைய பேமெண்ட் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நார்மல் எம்ஏசிபி ஹவுல்தாருங்கிறது நார்மலா ஒரு ஹவுல்தாருடைய சேலரி என்ன இருக்குமோ, பே லெவல் என்னவா இருக்குமோ அதுவா இதை வந்துடும். உதாரணத்துக்கு L5 அப்படின்னு ஆயிடும். இப்போ அந்த நாய்க்கு இதுக்கு L4ன்னு இருக்கும். லெவல் பே லெவல் 4ல இருக்கும். அவருடைய ரேங்க் சிப்பாயா இருந்தா கூட அவர் எப்போ 14 வருஷம் சர்வீஸ் முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய இது எம்ஏசிபி 2, அதாவது எம்ஏசிபி ஹவுல்தார் பே லெவல் L05 அப்படின்னு ஆயிடும். அதுல அந்த சிப்பாய் ரேங்கா இருந்தா கூட 24 இந்த ரேங்க் எம்ஏசிபி 2 அவங்களுக்கு கிராண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 24 வருஷம் வரைக்கும் அவங்க இருக்கலாம். அப்ப 24 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இது ரேங்க் எம்ஏசிபி 3 அப்படின்னு கிராண்ட் ஆயிடும். இட் மீன்ஸ் எம்ஏசிபி 3 அப்படிங்கிறது எம்ஏசிபி நாய்க் சுபேதார் அப்படிங்கும்போது நார்மலா ஒரு நாய்க் சுபேதாரா எந்த ரேங்க்ல என்ன சேலரி கிடைக்குமோ, அதாவது L06 அப்படிங்கிற
பே லெவல் வந்து அவங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதன் மூலமா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவில்ல இருக்கிறவங்களுக்கு எவரி 10 இயர்ஸ்க்கு ஒன்று 3 அந்த பே லெவல் வந்து கிடைக்குது அதுல. அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 3 விதமான அந்த பே லெவல் 3 விதமான ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற வகையில தான் இந்த எம்ஏசிபி அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்ப இருந்ததுன்னா 2009 முதல். அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காது, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்குது அதுல. அதே மாதிரி இப்ப இந்த பாயிண்ட் தான் மனசுல வச்சுதான் இப்போ பே கமிஷன் 8th பே கமிஷன்ல ரெக்கமெண்டேஷன்ல கூட பல சங்கங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த எம்ஏசிபி ரேங்க் அதாவது பே லெவல் ஹைக் கிடைக்கிறது வந்து 3 இருக்கிறத 4 வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம இந்த நேரத்துல நினைச்சு பார்க்க வேணும். இதேதான் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கிறது வந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் எம்ஏசிபி, 16 ஆண்டுகளுக்கு பிறகு செகண்ட் எம்ஏசிபி, 24 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு 3வது. ரேங்க்ல எந்த விதமான மாற்றம் இருக்காது, சம்பளத்துல மட்டும்தான் பே லெவல்ல மட்டும்தான் இந்த உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற பென்ஷன் வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எம்ஏசிபி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய சம்பளம் லாஸ்ட் பே அதிகமா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால அவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் வந்து அதிகமாயிடும். அதிகம் மீன்ஸ் வந்து நாய்க் சுதார் வாங்குற பென்ஷன் வந்து இவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்க ரேங்க் வந்து டைரக்டா நாய்க் சுதார்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு குறையை தவிர மற்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது அவங்களுக்கு. கேண்டீன் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், அது அவங்களுக்கு நாய்க் சுதாருக்கு என்ன இருக்கோ அதுவே கிடைக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டி இசிஎஸ் கார்டுல பாத்தீங்கன்னாக்கும் அவங்களுக்கும் நாய்க் சுதாருக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதுவே இதுல கிடைக்கும். இது வந்து பிபிஓல வந்து கிளியர் அதிலே போட்டுருவாங்க, எம்ஏசிபி 3 அப்படின்னு போட்டுருவாங்க. அதுல எம்ஏசிபி 3 இல்லாட்டி எம்ஏசிபி நாய்க் சுதார் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த ரேங்கை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால இது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்கள். இதுல முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது ஷார்ட்டா சொல்லணும்னா, சிவிலியன்ஸா வேலை செய்யறவங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு எவரி 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து இந்த ஹைக் ஆனது கிடைக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ் பர்சனலை பொறுத்த வரைக்கும் எவரி 8 இயர்ஸ் 16 இயர்ஸ் 24 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த பே லெவல் ஹைக் வந்து கிடைக்குது. எம்ஏசிபியில வந்து பேமெண்ட் வந்து இன்கிரிமெண்ட் மட்டும்தான் கிடைக்கும், ரேங்க்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற வேண்டியது. பென்ஷன் வந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய ஆயுட்காலம் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய துணையாருக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிறதுல இந்த எம்ஏசிபி மிகப்பெரிய பங்காற்றுது அப்படிங்கறத மறக்க முடியாது. ஷார்ட்டா சொல்லணும் அவ்வளவுதான். என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஏசிபி மூலமா ரேங்க் உயர்வு கிடைக்காது அப்படின்றதா கூட சம்பள உயர்வு கண்டிப்பா இருக்கு. சர்விங் பர்சனுக்கு சேலரி அதிகரிக்கும், ரிட்டையர் பர்சனுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகரிக்கும். சரி, இந்த இதெல்லாம் இருக்குது. இது மூலமா வந்துட்டு இது கிடைக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவங்களுடைய சர்வீஸ்ல எந்த விதமான பெனால்ட்டியோ டிசிப்ளினரி ஆக்ஷனோ இல்லாமல் இருந்தா தான் இந்த எம்ஏசிபி வந்து கிராண்ட் ஆகும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஏசிஆர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கும் அவசியம். 8, 16, 24 ஆண்டுகள் சேவையில் ப்ரொமோஷன் கிடைக்காவிட்டாலும் கிடைக்காம இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 8 இயர்ஸ் ஆகுது, அவருக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படவில்லை அப்படிங்கிற காரணம் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து கிராண்ட் ஆகும். அதுல ஒருவேளை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி 8 இயர்ஸ் இருக்கும்போது 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இருக்கும்போது நாய்க் ரேங்க் ப்ரொமோஷன் அவருடைய நம்பர் வந்துருச்சுன்னா இந்த எம்ஏசிபி கிராண்ட் ஆகாது. அவர் ஆட்டோமேட்டிக்கா கேடர் பண்ணிட்டு நாய்க்கா வந்து ஆறணும். அதே மாதிரிதான் அவருடைய 15 வயசுக்கு 16 வயசுக்கு முன்னாடியே வந்துட்டு அவருக்கு இப்போ ப்ரமோஷனுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா அதை வந்து கம்பல்சரி அதை வந்து அட்டன் பண்ணிட்டே ஆகணும். 16 வருஷம் சர்வீஸ் வரைக்கும் அவருக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த எம்ஏசிபிங்கிறது கிராண்ட் ஆகும். இல்லை ஒருவேளை வந்து எனக்கு அந்த மாதிரி 8 இயர்ஸ் ஆச்சு, ப்ரொமோஷன் வருது, நான் அதை அன்வில்லிங் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்வில்லிங் பண்ணா யாரெல்லாம் அந்த ப்ரொமோஷனை வந்து அன்வில்லிங் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த எம்ஏசிபி கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். அதாவது அன்வில்லிங் பண்ணியிருக்க கூடாது. அந்த 8 இயர்ஸ் 16 இயர்ஸ் 24 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த எம்ஏசிபி கண்டிப்பா வந்து கிடைக்கும். அந்த டயத்துல வந்து அந்த எம்ஏசிபிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நபருடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து நன்றாக இருக்கணும். அதுக்குள்ளன்னு ஒருவேளை வந்து கேட்டகரி அது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதுல அந்த வருஷம் தான் கணக்கா இல்லை. எந்த வருஷம் வந்துட்டு இந்த 8 இயர்ஸ் ஆகுதுனாக்கா அந்த 8 இயர்ஸ் அந்த 1 இயர்க்குள்ள அவருக்கு ப்ரொமோஷன்
நார்மல் சீனியாரிட்டி பிரகாரம் வந்து அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட போகுது, இல்லாட்டி நம்பர் வரல அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த எம்ஏசிபி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். ஷார்ட்டா புரிஞ்சுக்க வேண்டியதே இவ்வளவுதான். எம்ஏசிபி 8 வருஷங்கள் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எம்ஏசிபி, 14 வருஷம் ஆச்சுன்னா செகண்ட் எம்ஏசிபி, 24 வருஷங்கள் ஆச்சுன்னா 3வது எம்ஏசிபி. இது எல்லாருக்குமே இப்ப வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, நாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டோம், அதாவது முன்னாடி இந்த மாதிரி 2000ல இல்லாட்டி 2005ல அதுக்கு முன்னாடி வந்து ரிட்டையர் ஆன எங்களுக்கு அது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு 1/9/2008க்கு பின்னாடி சேவையில வந்து யாரெல்லாம் சர்வீஸ்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது இதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது எஃபெக்டிவான டேட் வந்து 9 ஆகஸ்ட் 1999ல வந்து பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இந்த எம்ஏசிபி நடைமுறை தேதி எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசிபி அப்படின்றத வந்து 1999ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க, 9 ஆகஸ்ட் 1999ல. இது மூலமா வந்து 12 வருஷம் 24 வருஷம் அப்படின்னு 2 உயர்வுகள் மட்டுமே இதுல கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏசிபி அவுல்தார், ஏசிபி நாய்க்கு ஏசிபி அவுல்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த எம்ஏசிபி அப்படிங்கிறது வந்து 1 செப்டம்பர் 2008 முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதன் மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1 செப்டம்பர் 2008க்கு பின்னாடி யாரெல்லாம் சர்வீஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எம்ஏசிபி இப்ப இருக்கிற நடைமுறை பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 99ல வந்தவங்களுக்கு ஏசிபி நாய்க்கு, அதாவது 2 இயர்ஸ் ப்ரொமோஷன் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏசிபி 1, அதே மாதிரி 24 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏசிபி 2 வந்து கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. இதை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்படுத்தும். நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோக்களையும் உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோவும் உங்களை உடனடியாக வந்து சேரும் சொல்லிக்கிட்டு வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.